मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। அடேங்கப்பா, எதுக்காக இங்க அடுக்கடுக்கா நிறைய டம்மிஸ கொண்டு வந்து வச்சிருக்காங்க? இத்தனை டம்மிஸ பார்த்ததுமே என் டம்மிக்குள்ள கடகடன்னு சத்தம் கேக்குது. நான் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். இந்த டம்மிஸ் மேல கேக்க ஒரு சில கேக்ஸ் பிராக்டிஸ் பண்ண போறோம். அத ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா க்ளோஸ் கேக். கிக்கு, நீ எல்லா விதமான கிக்ஸும் பண்ற, ஆனா இது மட்டும் ஏன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க? ட்விங்கிள், ஒருவேளை எதிரிங்க ரொம்ப க்ளோஸா வந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா, ஒரே நேரத்துல என்ன வந்து தாக்குனாங்கன்னா, அந்த மாதிரி நேரத்துல நான் இந்த கிக்கை யூஸ் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ண முடியும். நான் இத சாப்பிட்டு என்னோட வயித்துக்குள்ள இருக்கிற பசிய இப்ப ஒரு வழி பண்ண போறேன் பாரு. பசி பறந்து போக போகுது. அச்சச்சோ, கதர்நாக், தர்த்நாக், ஷர்ம்நாக், இவங்க மூணு பேருமே ரொம்ப டேஞ்சரஸான கிரிமினல்ஸுங்க. எப்படியோ நல்ல வேலை டிடெக்டிவ் ஜெட்பட் இவங்க மூணு பேரையும் பிடிச்சிட்டாரு. நிம்மதியா இருக்கு. ஏன் மேயர் சார், இவங்க மூணு பேருக்கும் ஏன் வித்தியாசமான பேரை வச்சிருக்காங்க? சொல்றேன் இரு. உள்ள கதர்நாக் இருக்கான்ல, அவன் ஏகப்பட்ட ஆபத்தான ஆயுதங்களை அவனோட குடவுன்ல வச்சிருக்கான். அதனால அந்த கதர்நாக்குங்கிற பேரை கேட்டாலே எல்லாருக்கும் பயம். அப்புறம் அந்த தர்த்நாக் இருக்கான்ல, அவங்கிட்ட ஃபைட்டர்ஸோட ஒரு பெரிய கேங்கே இருக்கு. அவன் கருணையே இல்லாம எல்லாரையும் சித்திரவதை பண்ணுவான். அவன் ரொம்ப ஆபத்தானவன். ஆமா மேயர் சார், அந்த ஷெரம்நாக் யாரு? அந்த ஷெரம்நாக் இருக்கான்ல, அவன் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசமான கார்ஸ்களை வச்சிருக்கான். அவனை பார்த்தா பெரிய பெரிய கார் டிசைனர்ஸ் கூட தலை குடிஞ்சு நிப்பாங்க. மேயர் சார், என்ன சார் சொல்றீங்க? என்னோட காருக்கு முன்னாடி அவனோட கார் எல்லாம் சும்மா வெறும் டம்மி தான். அத புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய இருட்டுக்குள்ள யார் ஈஸியா பதுங்கிருந்தாலும் சரி, அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். என்ன சொல்றாரு சார்? இப்ப சுருக்கமா என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த மூணு பேரையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சு வச்சிருக்காராம். இவங்கள ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் தான் வைக்கணும். டோன்ட் வரி டிடெக்டிவ் ஜெட்பட், நாம இவங்க மூணு பேரையும் நம்ம சன் சிட்டில இருக்கிற பாதுகாப்பான ஜெயில்ல வெளியவே வர முடியாதபடி நிரந்தரமா போட்டுடலாம். அந்த இடத்துக்குள்ள ஒரு ஈக்காக்கா கூட நுழைய முடியாது. இப்போ அந்த கதர்நாத், தர்தநாத், அப்புறம் சரம்நாத் ஒரு சேஃபான இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள உங்களுடைய பிடியில இருந்து காப்பாத்திடுவேன். இது இந்த ஏலான் சிங்கோட பிளான். என்னோட கமாண்ட சன் சிட்டில இருக்கிற யாராலையும் தடுக்க முடியாது. அச்சச்சோ, பயமா இருக்கு. டெமோனா, நாம இப்ப எதுக்கு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கோம்? இங்க என்ன நடக்குது?
இது ஏலான் சிங்கோட விளையாட்டு. சன் சிட்டியோட மொத்த கண்ட்ரோல் இப்ப என் கையில தான் இருக்கு. R7ஓட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுதே. சிக்னல் ஹைவேல இருந்து வந்துகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரமா ஹைவே பக்கமா போ. எஸ் ப்ரோ, லெட்ஸ் கோ. நீங்க 3 பேரும் என் வண்டியில போய் உட்காருங்க. இவனுங்களை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க மிஸ்டர், இப்ப நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ப்ளீஸ் இந்த மாதிரி தப்ப நீங்க பண்ணாதீங்க. இதோ சன் சிட்டியோட ரட்சகனா புதுசா ஏதாவது டயலாக் சொல்லு. இது ஏலான் சிங்கோட கமாண்ட். இந்த சன் சிட்டி மொத்தமும் இப்ப என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நீயும் அவங்க 3 பேரோட சேர்ந்து சரண்டர் ஆயிடு. கேக்கோ, சரண்டர் ஆக போறது நான் இல்ல. டோட்டல் சன் சிட்டியும் என்கிட்ட சரண்டர் ஆக போகுது. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த சன் சிட்டியை என் கண்ட்ரோலுக்கு எப்படி கொண்டு வரேன்னு பாரு. இனிமே யாராவது என் வழியில குறுக்க வந்தா நேரா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் சேருவாங்க. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 817 யூஸ் பண்ணி அவங்க ஃபயரிங்க்கு பதிலடி கொடுக்க முடியுமா? ஏன் முடியாது கேக்கோ? ஃபார்முலா 817 ஆக்டிவேட் பண்ணிட்டு அவங்களுக்கு கல்லால பதிலடி இல்ல ராக்கெட்டாலேயே பதிலடி கொடுக்க முடியும். ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப வேகமா காரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் கேக்கோ. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 666. எஸ் ப்ரோ. கிக்கு, அவன் நைஸா எஸ்கேப் ஆயிட்டான் போல இருக்கே. இப்போ நாம எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அவனை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா அவனே திரும்ப சன் சிட்டிக்கு வருவான். சன் சிட்டிக்கா? ஆனா எதுக்காக? ஏலான் சிங், நீ அவனுங்க பிடியில இருந்து எங்களை காப்பாத்தி எங்களுக்கு மிகப்பெரிய உதவி பண்ணிருக்க. எங்களை காப்பாத்துனதுக்காக நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஒரு மிஷன்ல நீங்க 3 பேரும் எனக்கு ஒத்துழைப்பு தரணும். மிஷன் என்னன்னா இந்த சன் சிட்டியை நாம கைப்பற்றணும். சன் சிட்டி அபகரிக்க போறியா? அப்படி அங்க ஸ்பெஷலா என்னதான் இருக்கு?
சன் சிட்டியோட லொகேஷன் ரொம்ப வித்தியாசமானது. ஒருவேளை நாம அதை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிற சில கண்ட்ரீஸ்ல கூட சில இடங்களை நாம கைப்பற்றிட்டா இதை நாம ஆள முடியும். அதனால தான் சொல்றேன், உங்க 3 பேரோட உதவியோட ஒரு அதிபயங்கரமான கேங்க உருவாக்கிட்டு நாம சன் சிட்டியை அட்டாக் பண்ணிடலாம். ஆனா அந்த கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடவும் இருக்கிற வரைக்கும் நாம சன் சிட்டியை கைப்பற்றுங்கிறது நடக்காத காரியம். நாம தனித்தனியா போராடுனா அந்த கிக்கோவையும் சூப்பர் ஸ்பீடோவையும் தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடுனா அவங்கள ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால நாம கதர்நாத்துடைய எல்லா ஆயுதங்களையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதோட நாம சரநாக்கோட அட்டாக் பண்ற இந்த வண்டியவும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, ஓகே. நான் இப்ப உடனே போய் என்னோட ஃபைட்டர்ஸ் கேங்க இங்க கூட்டிட்டு வர. அவங்க யாரா இருந்தாலும் கருணையே இல்லாம சித்திரவதை பண்றதுல ரொம்பவே ஃபேமஸ். ரொம்ப சரியா சொன்ன. அப்படின்னா சரி நண்பர்களே, நாளைக்கு நீங்க உங்க வண்டி கேங் ஆயுதங்களோட இந்த இடத்துக்கு வந்துடுங்க. நாம சன் சிட்டி அட்டாக் பண்ணிட்டு அதை நிரந்தரமா கைப்பற்றிடலாம். இது இந்த எலான் சிங்கோட பிளான். டோட்டல் சன் சிட்டியவோ நான் சொந்தமாக்கிக்க போறேன். இத பாரு கிக்கோ, நீ ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ அந்த இலான் சிங்க மட்டும் பிடிச்சா போதும். மீதி இருக்கிற அந்த 3 பேரையும் நம்ம ஜெட்பட் பிடிச்சிடுவாரு. இல்ல மேயர் அங்கிள், அவனை பிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. போன தடவை ஜெட்பட் அங்கிள் கதர்நாக், தர்த்நாக் அப்புறம் ஷரம்நாக்க வேற வேற இடத்துல இருந்து பிடிச்சாரு. ஆனா இந்த தடவை அவங்க 3 பேரும் ஒன்னா இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா அவன் அவங்க 3 பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு டீம் உருவாக்க போறான்னு நினைக்கிறேன். நீ சொன்னது சரிதான் கிக்கோ. யூனிட்டில என்ன ஆகும் தெரியுமா? அத ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா அல்டிமேட் ஸ்ட்ரெngth. அல்டிமேட்டை விட ரொம்பவே அல்டிமேட், வெரி வெரி அல்டிமேட். ஆனா கிக்கு, அவங்க 3 பேரும் ஒன்னா சேரத நினைச்சு நீ எதுக்காக டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவங்க 3 பேர்கிட்டயும் அவங்களுக்குன்னு ஒரு சக்திகள் இருக்கு. எப்படின்னா கதர்நாக் கிட்ட ஏராளமான ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கு. அதே மாதிரி ஷரம்நாக் கிட்ட நிறைய டிஸ்ட்ராய்டட் வண்டிகள் இருக்கு. அப்புறம் தத்நாக் கிட்ட ஏராளமான ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்களே. வெரி டேஞ்சரஸ். அதான் பயமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? சன் சிட்டியை இவங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? இந்த தடவை அவனை தடுக்கிறதுக்கு நாமளும் ஒரு டீமா சேர்ந்து போராடணும். டெம்போனா அவன் வண்டிங்களோட மோதுறதுக்கு நீங்களும் வண்டிகளை ரெடி பண்ணுங்க. செட்பட் அங்கிள், நீங்க அதுல வெப்பன்ஸ் லோட் பண்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ட்விங்கிள் அண்ட் டூடு, நீங்க 2 பேரும் சேர்ந்து சிசிடிவி கேமராவோட சர்வேலன்ஸ் ரூம்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அங்க நடக்கிறதை எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருங்க. வா சூப்பர் ஸ்பீடோ, நாமளும் போய் ஏற்பாடுகளை பண்ணலாம். எஸ் ப்ரோ, நாளைக்கு அவங்க டீம் மொத்தமா தோக்கடிக்க போறோம். இது சன் சிட்டியோட டீம். ஃபார்முலா 1 to 6 ஆக்டிவேட் பண்ணி நான் மொத்த சன் சிட்டிலயும் லேண்ட் மைன்ஸை செட் பண்ணிட்டேன். எப்போ அவங்களுடைய வண்டி இந்த மார்க்ஸ் மேல வந்து கரெக்டா நிக்குதோ அப்ப நேரா அது அந்த குழிக்குள்ள வந்து விழுந்துரும். வெரி குட் சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 288 அப்ளை பண்ணு. ஹலோ எவ்ரிவான், இந்த ஹெட்செட் வழியா நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியும். அப்புறம் ட்விங்கிள் நமக்கு எதிரணியோட மூமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருப்பா. ட்விங்கிள், நான் பேசுறது உனக்கு கேக்குதுல்ல? எஸ் கிக்கோ, உன்னோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப தெளிவா கேக்குது. அத ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா லவுட் அண்ட் கிளியர். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க இன்னைக்கு வரமாட்டாங்க போல இருக்கு. நாம பேசாம வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு இப்ப பயங்கரமா தூக்கம் வருது. அச்சச்சோ, அச்சோ, உங்களுக்கு தூக்கம் வரல மேயர் சார். உங்களுக்கு பயம் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் முன்னாடி பாருங்க, அவனுக்கு வந்துட்டானுங்க. அடேங்கப்பா, அவனுங்க ஒரு படையா இங்க கிளம்பி வந்திருக்கானுங்க.
கிக்கு அவங்க டீம் முன்னாடி நம்ம டீம் ரொம்ப சின்னதா தோணல உனக்கு? டீம் சின்னதுங்கிறது உண்மைதான், ஆனா தைரியம் அவங்கள விட அதிகமானது. நம்ம ரைட்காக தான் ஃபைட் பண்றோம், ஆனா வெற்றி நமக்கு தான் அதிகமா கிடைக்கும். இங்க பாரு எலான் சிங், நான் உன்கிட்ட கடைசியா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், சன் சிட்டியை அட்டாக் பண்ற உன்னோட பிளானை கை விட்டுரு. கேக்கோ, உன்னுடைய கடைசி ரிக்வெஸ்டுக்கான பதில லாஸ்ட் வார்னிங் மூலமா கொடுக்கலாம்னு இருக்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன்னோட நண்பர்களை கூட்டிட்டு நிரந்தரமா இந்த சன் சிட்டியை விட்டு வெளியேறி போயிடு. நீங்க எல்லாருமே இந்த சன் சிட்டியை விட்டு வெளியேறதுக்கு முழுசா நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் கொடுக்கறேன். என்னது 5? 5னா என்ன? 5 வாரமா இல்ல 5 நாட்களா? இல்ல, 5 செகண்ட்ஸ். அது ஏற்கனவே முடிஞ்சு போயிடுச்சு. தாக்குங்க. கிக்கு, ஏராளமான வண்டிகள் சன் சிட்டிக்குள்ள வந்துருச்சு. இது ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அட்டாக். ஓகே ட்விங்கிள், நான் என்னன்னு பாக்குறேன். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் சன் சிட்டிக்குள்ள போ. சூப்பர் ஸ்பீடோ, எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபார்முலா நம்பர் 1 to 6 அப்ளை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. சரியா சொன்ன கிக்கு. இப்பவே ஃபார்முலா நம்பர் 1 to 6 ஆக்டிவேட் பண்றேன். டெம்போ அண்ணா, கோல் போஸ்ட் ஓபன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கோல் போட ஆரம்பிங்க. இப்ப பாரு கிக்கோ, நான் எப்படி நைஸா போய் கோல் மேல கோல் அடிக்கிறேன்னு பாரு. எலான் சிங், முன்னாடியே உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நீ காட்டுறியா? கொஞ்சம் இரு, நான் யாருங்கறத காட்டுறேன். டெம்போ அண்ணா, உங்களுக்கு நேரா மிசைல் வந்துட்டு இருக்கு. சீக்கிரமா வண்டில இருந்து குச்சி எஸ்கேப் ஆயிடுங்க. கிக்கு, உனக்கு பின்னாடி அவங்க 3 பேரும் பெரிய தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. Thank you ட்விங்கிள், நான் இப்பவே அங்க போய் பார்க்கறேன். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 37. ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா நம்பர் 37. இப்ப எனக்கு வேற வழியே இல்ல. நான் என்னோட ஸ்பெஷல் கிக்க யூஸ் பண்ணியே தான் ஆகணும்.
இது ஏலான் சிங்கோட விளையாட்டு. சன் சிட்டிய மொத்தமா இவன் கைப்பற்றிடுவான். நாம இப்போ ஒரு வேலை செய்யலாம் கிக்கோ. இப்படி எறும்புகள் மாதிரி சண்டை போடுறதை விட நீயும் நானும் சிங்கங்கள் மாதிரி சண்டை போடலாம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சன் சிட்டி சொந்தமானது. சொல்லு, தில் இருக்கா? இது ஏலான் சிங்கோட சேலஞ்ச். இதை அக்செப்ட் பண்ணிக்க நீ தயாரா இருக்கியா? சொல்லு கிக்கோ. கிக்கு, அவன் சொல்றத கேட்காத. நம்ம ஆல்ரெடி அவன் டீமை மொத்தமா தோக்கடிச்சிட்டோம். டோன்ட் வரி ட்விங்கிள். ரைட் ராங் கிட்ட எப்பவும் தோக்காத. நான் இந்த சேலஞ்ச அக்செப்ட் பண்ணிக்க போறேன். அவனை கண்டிப்பா தோக்கடிப்பேன். இது ஏலான் சிங்கோடைய விளையாட்டு. சன் சிட்டிய மொத்தமா இவன் கைப்பற்றிடுவான். சமோசா ரசகுல்லா இருக்கிற ஜீராக்குள்ள விழுந்துருச்சு. ஜிலேபி மாதிரி மாறிடுச்சு. அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருனோ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.